ஆயிரம் முறை தோற்றாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். இது வந்து விவேகானந்தர் சொன்னது கோட்ஸ். ஆசையே துன்பத்திற்கு காரணம், இது புத்தர் சொன்னது. அத்தனைக்கும் ஆசைப்படு, இது ஜக்கி வாசுதேவ் சொன்னது. ஏன் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க? நம்ம நிறைய புக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் படிக்க முடியாது. நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோட்ஸ் வந்து நம்ம லைஃபை மாத்தும். நம்ம என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம அதை விட்டு தள்ளிட்டு நம்ம எங்க போகணுமோ, என்ன ஃபோக்கஸா இருக்கோ அதை கொண்டு போகிறது தான் இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கோட்ஸ் வந்து இன்னைக்கு பாக்குறதுக்கும் எம்எம்ஜில இருக்கிற கோட்ஸ் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. எம்எம்ஜில இருக்கிற கோர்ஸ் எல்லாமே வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாம அது எல்லாமே ஒரு ஸ்கில்ஸோட சின்ன சுருக்கமா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த கோர்ஸ் எல்லாம் பாக்குறது இருக்கோம். இந்த கோர்ஸ் எல்லாருமே நம்மளோட பர்த்டே, நமக்கு பிடிச்ச டேட்டு, வெட்டிங் டே, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி போட்டுடலாம். யாருக்கு என்ன கோர்ஸ் வருதோ அதை படிப்போம். அதுல என்ன ஸ்பெஷல், அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, அந்த கோர்ஸ் மத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆக போகுது அப்படிங்கிறத நீ பாக்குறது இருக்கோம். இன்னைக்கு கோர்ஸ் வந்து உடம்பையும் மனசையும் பாதுகாத்து வையுங்கள், தாக்குதலில் தப்பிக்கலாம். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இதுல நிறைய அர்த்தம் இருக்குது. எனக்கு புரிஞ்சுக்கிட்டதை நான் ஷேர் பண்றேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட உடம்பையும் மனசையும் வந்து அதுக்கு அதுக்கு தேவையான இப்போ உடம்புக்கு எக்ஸசைஸ், மனசு வந்து நம்ம மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சரியா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு இது ஒரு தடையே இருக்காது. நம்ம இதை பத்தின ஒரு சிந்தனை இல்லாம நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது சார்? இந்த ஒரு பாயிண்டே போதும் சார், நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு. ஆரோக்கியமாவும் இருக்கேன், மனசுல நிம்மதியாவும் இருக்கேன், சந்தோஷமா வாழ்றேன். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட கொஞ்சம் மிஸ் மேட்சிங்கா இருக்கும். இது ரெண்டுமே என்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு? சந்தோஷமா நிம்மதியா அழகா வாழலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த விஷயம் வந்து தெரியாம தான் நம்ம எதுக்கு ஓடுறோம் என்னதுக்கு ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டே இருக்கிறாங்க. மிலிட்டரியில பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல இருக்கும்போது அவர் குக்கா இருக்காரா எதா இருக்காருன்னு முக்கியம் இல்லை. டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடணும், அந்த ரெகுலர் வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா போர் வரும்போது பாத்துக்கலாம், அப்ப எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம்னு இருந்தாக்க கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால இது வந்து எப்பவுமே வந்து உடம்பையும் மனசையும் பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா எந்த அட்டாக் வந்தாலும் நீங்க ரெடியா இருக்கலாம் தாக்குதலுக்கு அப்படின்னு சொல்றதா மாஸ்டர் சொல்றதை எடுத்துக்கிறேன் சார். நன்றி. செப்டம்பர் 10 ஸ்வேதா மேமோட போட்டோ போட்டு நம்ம பேரு வரணும்னு நினைச்சா அந்த இடத்துல பிரச்சனை வரும். நான் தான் குடும்பத்துக்கு தலைவனா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல வந்து ஃப்ரீடமா ஒர்க் பண்ண முடியாது. நம்ம மைண்ட் செட்டை நம்ம அப்படி வச்சுக்காம நம்ம நேம் வராம நம்ம அடுத்தவங்களுடைய நேம் வர வைக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம். நம்ம நேம்காக ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வேலை கரெக்டா நடக்காது அப்படிங்கறத மாஸ்டர் சொல்ல வராருன்னு எடுத்துக்கிறேன். பேர் வரணும்னு நினைக்கிறதே வந்து சீனுக்கு வர மாதிரி, சீனுக்கு வந்தா பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்ல வரதை எடுத்துக்கிறேன் சார். நம்ம வந்து லீடர்ஷிப் லெசன்ல படிப்போம், நம்ம கையில இருக்கிற கட்டையை வந்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்தா மாத்தி கொடுத்துட்டு போனோம், அவங்க தான் அப்படி வரணும்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம பேர் மட்டும் தான் இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம இல்லாத போது அதை வந்து அடுத்து வழி நடத்த முடியாம போயிடும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகணும். துர்காதேவி 31 ஆகஸ்ட் வெட்டிங் டே. ஒவ்வொருத்தருக்கும் கோடீஸ்வரர் மதிப்பு கொடுங்கள். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் கோடீஸ்வரர் மதிப்பு கொடுங்கள், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. இது வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு என்ன சொல்றது கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம அதை வந்து ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவோம், இவன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க இதுல வந்து நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய இது ஒளிஞ்சிருக்கும். நம்ம அதை பழகும் போது அந்த இது பண்ணும்போது தான் தெரிய வரும். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க 6000 7000 8000 சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாரு, ஏய் என் பிள்ளை 18,000 சம்பாதிக்கு, நீ 6000 சம்பாதிக்க, எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போது எல்லா லைஃப் லவ் பிரச்சனை எல்லாமே சப்போர்ட் பண்ண மாதிரி. அப்போ சொல்லுங்க, நாளைக்கு நான் 50,000 சம்பாதிப்பேன், அப்போ உங்க பிள்ளைய மாத்திட்டு வேற பொண்ணை கட்டிக்கிட்டுமா, என்ன பணம் வந்து வரும் போவா, ஓகேவா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி ஒரு வழியா அந்த கல்யாணத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளை சொன்ன மாதிரி 40,000 50,000 சம்பாதிக்காரு மாசம். இப்போ பொண்டாட்டி ஃபேமிலி அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பொத்திட்டு சத்தக்கணம் இருக்காங்க. இப்படி இருந்தா போதும், லட்சக்கணக்கில் சொத்து. அன்னைக்கு அந்த மாப்பிள்ளையை யதாசனப்படுத்தினதுக்கு இன்னைக்கு இவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வாயடிச்சு போயிருக்காங்க. அன்னைக்கு 6000 7000 தான் சம்பாதிக்காம அப்படின்னு நினைச்சு. ஸோ யாரோட வாழ்க்கை எப்படி மாறி எங்க போய் தெரியாது. எப்பவுமே இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பர்த்டே பிரபு 25 ஜூலை. புக்கு படிக்க பிடிக்காது, ஆனா இதுதான் என் வாழ்க்கையை மாத்தம்னு தெரிஞ்சு படிக்கிறோம். எந்த புக்கு படிக்கிறது முக்கியம் முதற்கொண்டு. ஃபர்ஸ்ட் வரையும் எனக்கு ரொம்ப பொருத்தமா பக்கு படிக்கிறது எனக்கு பிடிக்காது. இது ஆரம்பமே வந்து ரொம்ப நெத்தில எடுத்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பர்த்டே ஷாலினி February 2. சோசியல் மீடியால உன் சோத்துக்கு வழிய பாரு, ஜட்ஜா மாதிரி கருத்து சொல்லாத, சீக்கிரமா சோத்துக்கு பிச்சை எடுப்ப. கேட்ட உடனே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. படம் பாப்பீங்களா? சீரியல் பாப்பீங்களா? பாப்போம் சார். பாப்பீங்களா? சம்டைம்ஸ்
நடிகர் யாரு? சிவாஜி கணேசன். இது வந்து வெறும் சோசியல் மீடியா மட்டும் இல்ல, இது ஜென்ரலா எல்லாமே. இப்போ வந்து நான் ஒரு பெரிய மால்ல படம் பார்க்க போயிருக்கேன். அதுல ஒரு ஸ்லிப்பர் போட்டு ஒரு பழைய சட்டையும் கிழிஞ்ச பனியன் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இல்ல தலைவன் படம் அப்படின்னா, ஓகே முறுக்கு சுடுற கம்பெனில ஏதோ ஒரு முறுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. கேட்கும்போது இவரோட முந்தைய படம் வந்து 180 கோடி தான் பண்ணிச்சு. இந்த படம் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இவரோட 3 படம் வெற்றி படமா இல்ல, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவரு கருத்து சொல்ல வந்திருக்காரு. இவருக்கு 150 ரூபாய்க்கு சட்டாச்சரியா கிடையாது. ஆனா வந்து அந்த படம் பார்க்க வந்ததும் கருத்து சொல்றதும், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆக்டர் எல்லாருமே இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது ஒரே காரணம், எல்லாரும் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்றாங்க. நல்லவன் கெட்டவன் படம் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு, தேர்ட் ஹாஃப் இவன் கொடுத்தது 200 ரூபா அது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அடுத்தவங்களை கருத்து சொல்றதும் அடுத்தவங்களை பத்தி பேசுறது மட்டுமே வந்து இருக்கிற கருத்து கணிப்பு. பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சான், எதிர்த்துக்காரன் செஞ்சான், எப்படி செஞ்சிருக்கணும் தெரியுமா, அப்படி செஞ்சிருக்கணும் தெரியுமா அப்படின்னு கருத்து சொல்றதும் ஜட்மெண்ட் பண்றது மட்டுமே குறிக்கலா இருக்கிறவங்க லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும். அதுதான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பர்த்டே ஜூலை 2. எனக்கு இருக்கிற பெரிய பயமே எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சிட கூடாதுங்கிறது தான். எல்லாம் தெரியும்னு நினைச்சோம்னா அவ்வளவுதான் காலி அப்படின்னு சொல்லி அடிக்கடி மாஸ்டர் சொல்லுவாரு. ஸோ அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது. எதுவுமே தெரிஞ்சு இருந்தாலுமே தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. தேங்க்யூ. உலக தலைவர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அவங்க அடுத்த நாள், அதாவது ஒரு வாரம் 2 வாரத்துல இறக்க போறான்னு தெரிஞ்சோம். சில பேர் தூக்கு தண்டனை அடுத்த நாள் காத்தால தூக்கு தண்டனை போது இன்னைக்கு நைட்டு படிச்சிருந்த தலைவர்களா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா படிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க அதெல்லாம் படிக்கும் போதும் தெரியும். எல்லா சர்வைவல் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும், இது ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டு நீங்க என்ன விருப்பப்படுறீங்க, உங்க டீச்சர் என்ன செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சர்வேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை, எங்க டீச்சர் வந்து படிக்கணும். இது எவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருக்கலாம். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நான் டீச்சர், எல்லாரும் கேளுங்க என்ன அப்படின்னு சொல்லப்பட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள நினைப்பு இருக்கு, இது எல்லாம் தெரியும் சொல்லிட்டு மண்டகாய வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. 8 வயசுல வந்துட்டு மண்டகாய வச்சுட்டு இருக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறது வந்து என் டீச்சர்ஸ் எல்லாம் படிக்கணும், அவங்களும் என் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து பயங்கர ஷாக்கிங் கொடுத்துச்சு எனக்கு. அந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், மத்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியல அப்படிங்கிறது. அகைன் எம்எம்ஜி பாலிசி தான் நான் சொல்றேன். எம்எம்ஜில வந்து இட்ஸ் மாஸ்டர் மைண்ட் குரூப். இது எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒருத்தர் தெரிஞ்சதை ஷேர் பண்ணி படிக்கிறதா மாஸ்டர் மைண்ட் குரூப். யாரும் தலைவன் தொண்டன் லீடர் கிட்டர் அப்படி எதுவுமே கிடையாது. சப்போஸ் எந்த விஷயத்துல யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல அவங்க மாஸ்டர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்ற விஷயத்துல மத்தவங்க மாஸ்டர் இருப்பாங்க. இப்படி மாஸ்டரா இருக்க எல்லாரும் சேர்ந்து பேசுறதா மாஸ்டர் மைண்ட் குரூப். அதான் எம்எம்ஜி வந்து எந்த ஒருத்தர் வடிவமைப்புல இல்லாம அது வந்து ஒரு ஃபார்மா 100 இயர்ஸ் எம்எம்ஜி போறதுக்கு இதான் ஒரு பெரிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்.